வணக்கம் நண்பர்களே. கிரக அமைப்பில வந்து சிலருக்கு ஏற்பட்ட அந்த அமைப்பின்படி சிலர் ரொம்ப நகைச்சுவையா இருப்பாங்க. அவங்க என்ன பேசினாலுமே ரொம்ப ரொமான்டிக்கா, ரொம்ப ஜாலியா, அவங்களுடைய செயல்பாடுலாம் வந்து ரொம்ப எத பத்தியுமே அவர் கவலைப்பட மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு டஃப்பான விஷயத்த சொன்னா கூட, ரொம்ப அவங்க அத பத்தி ரொம்ப ஒரு ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில அதுலருந்து அவங்க கடந்து வெளியில போயிருவாங்க. இந்த மாரி கிரக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முக்கிய காரணம் வகிக்கிறது நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. சனி கிரகத்துக்கும், புதனுக்கும் அந்த மாரி ஒரு அமைப்பு இருக்கு. சனியுடைய ஆதிபத்தியம் உள்ளவர்கள், புதனுடைய ஆதிபத்தியம் உள்ளவர்கள். அதாவது சனியுடைய ஆதிக்கமும், புதனுடைய ஆதிக்கம் உள்ள மனிதர்கள் வந்து பெரும்பாலும் அதிக நகைச்சுவையுடன், ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள அவங்க அப்படியே கடந்து போயிருவாங்க. இதில வந்து சூரியனோ, செவ்வாயோ இவங்கலாம் சேர்ந்தா தான் அது கோபமா மாறி, டென்ஷனா மாறி அதே இடத்துல வந்து பெரிய பிரச்சனைய ஏற்படுத்துவாங்க. பட் புதனும், சனியும் வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அவங்க பார்த்துக்கிற பொழுது, அது வந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த மாரி அமைப்பில இருந்து அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த 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 போக்க வந்து அவங்க ரொம்ப பார்த்தாங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்கும். புதனுக்கு வந்து மாரி ஒரு நகைச்சுவை உணர்வு எதுக்குமே கிடையாது. ஈக்குவலா சனிக்கும் இருக்கு.